படிக்கையெல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் என் சொந்த ஊருக்கு போறேன். ஏன் அப்படின்னா, அண்ணன் வந்துட்டு ரொம்ப ஹோம்சிக்கான பர்சன். கடைசியா ஊருக்கு போய் வேற 2 மாசம் ஆகிருச்சு. இன்னும் ஊருக்கு போகாம இங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், மன கஷ்டமாயிடுவேன். 2வது, வாழ்க்கையில உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல விழுதுகிட்டு இருக்குது. அதனால பல மன உளைச்சலுக்கும் மன குழப்பத்துக்கும் நடுவில் இங்க சென்னையில் இருந்துட்டு இருந்தேன்னா எனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஒரு 2-3 நாள் ஊருக்கு போய் டேராவை போட்டு வரலான்னு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். சென்னையில வெயில் கொளுத்திட்டு இருந்தீங்கன்னா பொலபுலன்னு மழை ஊத்தி இருக்கும். கலை ஏமா எப்படி இருக்க? வாடுகம்ல. நண்பர்களே, ஊடு வந்து சேர்ந்துட்டேன். நான் வரதுக்கே காலைல 9:30 ஆயிடுச்சு. பையனை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு 8:30 போக வேண்டிய வேலைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறமா இப்பதான் 11 மணிக்காக தான் வேலைக்கு கிளம்பி போனாங்க. கியூட் மாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே தெம்பா உட்காந்துருக்கேன். ஊருக்கு வந்தாலே முதல்ல பண்ற வேலை, இங்க ஒரு ஆஸ்தான முடி வெட்டுற கடை இருக்கு எனக்கு. அங்கதான் எப்பயுமே இப்ப முடி வெட்டுவேன். அடுத்த கட்ட நடவடிக்கை அங்க போய் முடி வெட்ட போறேன். கடைக்குள்ள போய் பார்த்தா நம்ம பள்ளி பருவ நண்பர் உட்காந்து முடி வெட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே நானும் ஒரு கட்டிங்க போட்டுட்டு 2 பேருமா டீ கடைக்கு போய் சொந்த கதை சோக கதையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். நண்பர்களே, ஊருக்கு வந்து மஜாவா முடிய வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா ஒரு குளியலை போட்டுட்டு சாப்பிடலான்னு கிச்சன் பக்கம் வந்து சட்டியை திறந்தா மீன் கறி. நைஸ், வாட் a pretty life man. ஊருக்கு வந்த முதல் காரணமே தான், நல்ல சோறு சாப்பிடலாம். நான் தெரிவேன்னு நினைக்கிறேன், தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பேரு கணவாய் துவரம். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மீன் சமைக்கிற மாதிரி. ஸோ அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த கணவாய் துவரம் மேட்ரு. நல்லாயிருக்கும். நான் மீன் குழம்பை பார்த்து ஏன் எவ்வளோ எக்ஸைட் ஆகுறேன்னு என் சேனலில் கன்யூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எனக்கு மீன் குழம்பு எவ்வளோ பிடிக்கும்னு. மீன் குழம்பு வைக்கிறதுன்னு வந்துட்டா எங்க ஊரை எவனும் அடிச்சுக்க முடியாது. நண்பர்களே, இன்னைக்கு நாள் நல்லா போச்சுது. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஃபேமிலி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருந்தேன். பேசிக்காக நான் சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பி வந்ததே காரணமே வந்துட்டு நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான். பிகாஸ் அங்கே வந்து கொஞ்சம் வேலை குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. அதனால் ஊருக்கு போய் கொஞ்ச நாள் 2-3 நாள் நிம்மதியாக இருந்துட்டுலாம் தான் கிளம்பி வந்தேன். இங்கே வந்துட்டு அம்மா அப்பாட்டெலாம் பார்த்து பேசி அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் கொஞ்சம் கலந்து உரையாடி ஜாலியாக சிரித்து பேசி ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்துச்சு. பேசிக்காக முதல் நாள் ஜாலியாக நிம்மதியாக போயிடுச்சு. மீதி கதை என்னென்னு நாளைக்கு பாருங்கள்.